ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் பள்ளிகள் திறந்ததும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய 14 வகையான விலையில்லா திட்டங்களை வழங்குவது தொடர்பாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வி இயக்குனர் அறிவொளி, தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தற்போது கோடை விடுமுறையில் உள்ள மாணவர்களுக்கு ஜூன் 10 மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் பள்ளிகள் மீண்டும் எப்போது திறப்பது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வரக்கூடிய ஜூன் 4 மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜூன் 6 பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையோட தகவல் என்னென்னா, வரக்கூடிய ஜூன் 10 திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படலாம் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 கட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஜூன் 10 பள்ளிகள் திறக்கப்படுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே ஜூன் 6 7 திறக்கிறாங்களா, இல்லை ஜூன் 10 பிறகு திறக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை இன்னும் பள்ளி கல்வித்துறை கொடுக்கல. வரக்கூடிய நாட்களில் பள்ளிகள் திறப்பு பற்றி அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை கொடுத்துருவாங்க. ஏன்னா வெயிலுடைய தாக்கம் பல மாவட்டங்களில் குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து பல மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் ஜூன் 10 பள்ளிகள் திறக்க வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரப்பூர்வமான அப்டேட் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ நல்லபடியாக படிங்க. அடுத்த அகாடமிக் இயர் துவங்க போகுது. மோஸ்ட்லி 11th 12th போகக்கூடிய மாணவர்களெல்லாம் பாடங்களை ஆன்லைனில் நடத்திக்கிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி 9th 10th போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பாடங்களை ஆன்லைன் நடத்துவாங்க. ஸோ நல்லபடியாக இப்போது இருந்து ஒவ்வொரு பாடங்களையும் நல்லபடியாக படிங்க. அப்போ தான் உங்களால் இந்த பொதுத்தேர்வில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.